காஞ்ச நார்த்தங்காயில் நம்ம இப்போ ஊறுகாய் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த கொரோனாலாம் இருக்கிறதுனால வெளியில் போய் நார்த்தங்காய் வாங்கிட்டு வந்து நம்மளால் இப்போ போட முடியாது. அதனால் ஆற்றுல இருக்கிற இதை வச்சுருந்து எப்படி ஊறுகாய் போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காஞ்ச நார்த்தங்காய் போடுறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறதையும் காமிக்கிறேன். இந்த நார்த்தங்காய் கட் பண்ணி இப்படி பாருங்க காய வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் மஞ்சப்பொடி, பெருங்காயம். ஊறுகாய் நம்ம எப்படி எப்போ போடணுன்னாலும் நல்லெண்ணெய் போட்டு ஊறுகாய் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாயெல்லாம் கெடாமையும் இருக்கும், 4 படம் கெடாமையும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இறக்கும்போது போடுறதுக்கு கொஞ்சம் வெல்லம். இப்போ எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நார்த்தங்காய் வந்து காய வச்சதுனால கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது இல்லையா? இது நம்ம ஊறுகாய் உடனே போட்டால் தொட்டுக்க முடியாது. அதனால் இப்போ நம்ம அந்த நார்த்தங்காயை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ஊற போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அமுக்கினா அமுங்கிறது பற்றியில சாஃப்டாக இருக்குது. இப்போ ஊறுகாய் போட்டேன்னா அப்படியே உடனே சாப்பிட்லாம் நம்ம எடுத்து. இப்போ எப்படி போடுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக போடுறதுனால எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுங்கோ. எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டால் 4 படம் இருக்கும், கெட்டு போகாது. கடுகு போட்டு வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம், கடுகு வெடித்தோடனே வெந்தயத்தை போட்டு மஞ்சள் பொடி, சாஃப்டாக இருக்குது. அப்படியே இந்த ஊற வச்ச தண்ணியோட ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டு தான் காய வச்சுருக்கோம் நார்த்தங்காயை. அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி உப்பு வேணுங்கிறவா போட்டுக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி போட்டுட்டோம் இல்லையா? இப்போ மிளகாப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் பெருங்காயம். இது ரொம்ப கொதிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மிளகாப்பொடி மஞ்சப்பொடி வாசனை பச்சை வாசனை போயிடுத்துன்னா போதும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே இதை தண்ணியில் வெந்நீரில் போட்டு வச்சதுனால ரொம்ப சாஃப்டாக ஆகிருக்கும் அது. அப்படியே இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெல்லம், அப்புறம் வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதை போட்டு கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய வேண்டாம். கசக்க போகிறது கொஞ்சமாக போட்டு.
எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஊறுகாய், யார் வேணால் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.